ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அது நம்மளோட லெஜெண்ட் அப்துல் கலாம் சார் இமேஜை வச்சு வித் அவரோட ஃபுல் நேம். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும். அதானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமில் இருக்கும், அது யூடியூப் தமிழில் வச்சு ஓகே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நியூ டெக்ஸ்ட் எனக்கு தேவையில்லை, ஸோ டெலிட் பண்ணிக்கலாம். அது ஆனதுக்கப்புறமா ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஷேப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டு அதோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுவும் ஓகே பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஒரு மானிட்டரில் பார்க்குறோம் இல்லையா, சர்ச் பார் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காக இதை எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் இது ஓகே பண்ணிக்கலாம். இது ஓகே பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இது மாதிரி இன்னொன்று காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி அதோட சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை சென்டரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி சைஸ் கொஞ்சம் 4 சைடு சின்னதாக இருக்கணும். அதுக்கப்புறம் காப்பி பண்ண இமேஜ் பாக்ஸோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதோட கலர் வந்து பிளாக் கொடுத்துக்கலாம். பிளாக் கொடுத்ததுக்கப்புறமா அது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிக்கலாம். மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா ஓகே பண்ணிக்கலாம். அதானதுக்கப்புறமா எரேஸ் கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த ரைட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு டாலரன்ஸ் 10ன்னு இருக்கும், அதை 70 பண்ணிக்கலாம். 70 பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணிட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஷேப்ஸ் போய் அந்த பார்டர் இந்த கலர் இருக்கும், அதே மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து அந்த புது அந்த ஷேப்பையும் எடுத்து அதுக்குள்ளே மர்ஜ் பண்ணிக்கலாம். அதானதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணி ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணதுக்கப்புறமா இது அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆச்சு. டிரான்ஸ்பரண்ட் எடுத்துக்கிட்டு இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது டைமென்ஷன் கஸ்டம்னு இருக்கும், அதை அல்ட்ரான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா அதை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ அப்துல் கலாம் சாரோட ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சைஸ் சின்ன பண்ணிவிட்டு இது எதுக்கு எடுத்துருக்கோன்னா இது ஃப்ரேம் மாதிரி ஒரு பார்டர் கொடுக்கும், அதுக்காக இது எடுத்துருக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மறுபடியும் ஷேப் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு அதை சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணதுக்கப்புறமா காப்பி பண்ணதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இந்த பிளாக் கலரோட நம்ம கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா மர்ஜ் பண்ணிக்கலாம். மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா அது கலர் எரேஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் எரேஸ் கலர் போயிட்டு எனபிள் பண்ணிவிட்டு இது ஓகே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டாலரன்ஸ் 10 70 பண்ணிக்கலாம். அது ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ஷேப்ஸ் எடுத்துகிட்டு அந்த பார்டர் என்ன கலர் அதே கலர் இருக்கணும். மறுபடியும் அது ரெண்டத்தையும் இப்போ மர்ஜ் பண்ணிக்கலாம். மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக இந்த மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி இந்த இமேஜ் சென்டரில் வச்சு ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணிக்கலாம். மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அது நாங்கள் எப்படியே ட்ராக் பண்ணாலும் அது இமேஜும் பெருசாகவும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதை டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கலாம். டைமென்ஷன் அல்ட்ரா வச்சு அதுவும் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் டு கேலரி கொடுத்துடலாம். அதனதுக்கப்புறமா கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கோங்க. அதனதுக்கப்புறமா பேக்ரவுண்ட் பிளாக் எடுத்துக்கலாம். அதோட டைம் டியூரேஷன் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த பிளாக் இருக்கிறது கலர் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட் ப்ளூ கலர் கொடுத்துட்றேன். அதானதுக்கப்புறமா லேயர் போய் மீடியா போய் மறுபடியும் சர்ச் ஐக்கான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ராப்பிங் பண்ணிக்கலாம். க்ராப்பிங் பண்ணதுக்கப்புறமா அது அனிமேஷன் பாப்அப் அவுட்வர்ட் கொடுத்துட்டு டைம் செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது பண்ணதுக்கப்புறமா அதுவும் இப்போ டைம் எவ்வளோ இருக்குது கரெக்டாக செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கலாம். அது இந்த மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது டைம் டியூரேஷன் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மறுபடியும் லேயர் போய் மீடியா போய் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். அது அனிமேஷன் வைப் லெஃப்ட் கொடுத்துட்டு ஓகே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அது விசிபிலிட்டி இருக்கும். மறுபடியும் அந்த சர்ச் ஐக்கனை சென்டரில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அதை மூவ் பண்ணி சைடில் ட்ராக் பண்ணி
வைக்கணும். வச்சதுக்கப்புறமா அனிமேஷன் ஓகே பண்ணிடணும். இந்த மாதிரி அது மூவ் ஆகும்போது ஸ்லைட் ஆகி சைடில் வரும். அந்த பாக்ஸ் அப்படியே விசிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி அதானதுக்கப்புறம் மறுபடியும் லேயர்ஸ் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு லெஜெண்ட்னு டைப் பண்ணிக்கலாம். அந்த லெஜெண்ட்ன்ற வேர்டு வந்து அந்த பாக்ஸ்க்குள்ளே வரணும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரையல் பார்க்கலாம் அது எப்படி தெரியுதுன்ட்டு. நம்ம சென்டரில் அந்த லெஜெண்ட்ன்ற வேர்டு இருக்கணும். அதோட அனிமேஷன் வந்து வைப் ரைட் கொடுத்துட்டு டைம் செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கணும். அதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி சைடில் வச்சிடலாம். அதனக்கப்புறம் இது வரைக்கும் பண்ணது ஓவரால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அவுட்லுக் இருக்கும். மறுபடியும் லேயர் போய் மீடியா போய் இந்த கர்சர் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கலாம். அது கார்னர் எண்ட்லேருந்து மேலே வந்து கிளிக் ஆகிட்டு மறுபடியும் அது அதே பிளேஸுக்கு போகணும். ஸோ இந்த மாதிரி அது கிளிக் பண்ணிவிட்டு அது மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த சர்ச் ஐக்கன் மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அதை எக்ஸாக்டாக வச்சு கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு 0+ இருக்குல்ல அதை மேலே கிளிக் பண்ணணும். அதானதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டு அது மறுபடியும் பின்னாடி கொண்டு வந்து அந்த கார்னர் ரெண்டுக்குள்ளே அந்த வச்சிடணும். இந்த மாதிரி ஓவராலாக பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் தெரியும். அதானதுக்கப்புறமா அந்த சர்ச் ஐக்கான் இருக்கிறது இப்போது ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அது எதுக்குன்னா மவுஸ் கிளிக் பண்ணும்போது அந்த சர்ச் ஐக்கான் பிளிங்க் ஆகணும். அப்போ தான் அதை கிளிக் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் தெரியும் எங்களுக்கு. அதானதுக்கப்புறமா அந்த கர்சரை டாப் கொடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி இப்போ ஓவராலாக இப்போ பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது மாதிரி கிளிக் ஆகி மறுபடியும் அந்த கர்சர் கீழே போகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கணும். ஓவராலாக இது வரைக்கும் பண்ணது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு வாட்டி லெஜெண்ட்னு வருது, கிளிக் பண்ணிவிட்டு அந்த கர்சர் மறுபடியும் அது போய் ஹைட் ஆகுது. இதை மாதிரி அதானதுக்கப்புறமா கேப்சர் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கேப்சர் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா ஆல்ஃபா அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை ஃபுல் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறமா க்ராப்பிங் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எக்ஸாக்டாக இந்த பார்டருக்கு க்ராப்பிங் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த ஆல்ஃபாக்கு போயிட்டு அதை 100% வச்சிடலாம். மறுபடியும் அதை சென்ட் பேக் கொடுத்துடலாம். காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு அதை ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். மறுபடியும் அந்த புதுசாக டூப்ளிகேட் பண்ணதை சென்ட் பேக் கொடுத்துடலாம். இப்போ ஓவரால் இது வரைக்கும் பண்ணது எப்படி தெரியும்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக லுக் இது இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் இருக்குது. காப்பி பண்ணதை கொஞ்சம் ட்ராக் பண்ணி கீழே வச்சிடலாம். கீழே வச்சதுக்கப்புறமா அது எப்படி எங்களுக்கு தெரியும்னா பாருங்கள், ஒரு ட்ரையல் பார்க்கலாம். லெஜெண்ட்ன்ற வேர்டிங் வருது, கிளிக் பண்ணது அப்புறமா அது கீழே வருது. ஸோ இதெல்லாம் ஆனதுக்கப்புறமா இன்னொரு ட்ரையல் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி எடிட்டிங் பண்ணும்போது ட்ரையல் அப்பப்போ பார்த்துங்க. அப்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அப்பயே தெரிஞ்சுவிடும் எங்களுக்கு. இப்போது மறுபடியும் லேயர் போயிட்டு அப்துல் கலாம் சாரோட ஃப்ரேம் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை செலக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டு சென்டரில் இந்த மாதிரி எக்ஸாக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த லெஜெண்ட்ன்ற அந்த காலம் கீழே வரும்போது அப்துல் கலாமோட சார் ஃபோட்டோ அப்படியே மேலே வரணும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ அந்த லெஜெண்ட்ன்றது காலம் கீழே வருது. இப்போ அப்துல் கலாம் சாரோட ஃபோட்டோ மேலே வரணும். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போகலாம். இந்த மாதிரி ட்ராக் பண்ணி மேலே வச்சதுக்கப்புறமா ஓகே பண்ணிக்கலாம். ஓவராலாக அது இப்படி தான் எங்களுக்கு ஒரு பார்க்குறதுக்கு கிடைக்கும். அந்த லெஜெண்ட்ன்றது காலம் கீழே வரும், அப்துல் கலாம் சாரோட ஃபோட்டோ மேலே வரும். அப்படியே ஸ்லைட் ஆகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ அப்துல் கலாம் சாரோட ஃபோட்டோ பேக் கொடுத்துடலாம். இப்போ அது ஃபோட்டோ கட் ஆன மாதிரி தெரியும். ஸோ லெஜெண்ட் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப்பிங் பண்ணிக்கலாம். க்ராப் மேலேருந்து கீழே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது ஆனதுக்கப்புறமா அதை ஓகே பண்ணிக்கலாம். ஓகே பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக இது வரைக்கும் பண்ணது எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்க்கலாம்.
லெஜெண்டோட மவுஸ் கிளிக் பண்ணுது, இந்த மாதிரி ஸ்லைடும் ஆகும். இந்த லெஜெண்ட் காலம் கீழே வருது, சாரோட ஃபோட்டோ அப்படியே மேலே ஸ்லைடாகி மேலே வருது. ஸோ இதுதான் கான்செப்ட் எங்களுது. ஸோ இது ஆனதுக்கப்புறமா இதுக்கு இன்னும் மியூசிக் சவுண்ட் எஃபெக்டில் ஆட் பண்ணோம். இப்போ ஓவராலாக இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, மறுபடியும் இப்போ லேயர் ஆப்ஷன் போகலாம். அப்துல் கலாம் சாரோட ஃபோட்டோ இன்னும் 2 இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் பண்ண ஃபோட்டோவோட ரைட்லேயும் ஒன்று லெஃப்டில் ஒன்று ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். அனிமேஷன் ஃபேட் கொடுத்துடலாம். மறுபடியும் லேயர் மீடியா போகலாம். இன்னொரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணி இதே மாதிரி சைடில் ஒன்று ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி டோட்டலாக 3 ஃபோட்டோ இந்த மாதிரி தெரியும். 3 இப்போ புதுசாக செலக்ட் பண்ண ஃபோட்டோவோட அனிமேஷன் ஃபேட்டில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஓவராலாக தெரியும். அதானதுக்கப்புறமா லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அப்துல் கலாம் சாரோட ஃபுல் நேம் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நிறைய பேருக்கு அப்துல் கலாம் சாரோட ஃபுல் நேமே தெரியாது. இது மூலயமா கொஞ்சம் பேருக்கு தெரியும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இதுதான் புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ப்ளீஸ் அது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டரில் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா அனிமேஷன் ஃபேட் கொடுத்துடலாம். ஃபேட் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக இது வரைக்கும் நாங்கள் பண்ணது எப்படி இருக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ மறுபடியும் அந்த லேயர் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நிறைய பேருக்கு ஏபிஜே அப்துல் கலாம் தான் தெரியும். ஸோ அது ஒரு பேர் ஆட் பண்ணுறேன். இப்போ ஏபிஜேன்னு டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் ஓகே பண்ணிக்கலாம். அதானதுக்கப்புறம் அதை ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணி சென்டரில் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சதோ நீங்கள் பண்ணும்போது அதை வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நல்லா தெரியணும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா சென்டர் பண்ணி அனிமேஷன் அதெல்லாம் ஃபேடில் தான் இருக்கணும். அனிமேஷன் ஃபேட் கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. ஓகே, இது வரைக்கும் பண்ணது எப்படி இருக்குது பார்க்கலாம். இப்போது அந்த சர்ச் ஐக்கான் வரும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரணும். அதுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்கலாம். ஒரு பாப் மாதிரி ஒரு சவுண்ட் எஃபெக்ட். சர்ச் ஐக்கான் கரெக்டாக அது பிளிங்க் ஆகி வரும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரணும். இந்த மாதிரி அந்த சவுண்ட் எஃபெக்ட் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதானதுக்கப்புறமா அந்த காலம் வரும்போதும் ஒரு காலம் வந்ததுக்கப்புறமா அந்த லெஜெண்டுன்னு வேர்ட் யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கீபோர்டில் டைப் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட் எஃபெக்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஆனதுக்கப்புறமா லெஜெண்டுன்ற வேர்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சவுண்ட் எஃபெக்டை கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அது ஆனதுக்கப்புறமா பாப்அப் சவுண்ட் ஒன்று வரும். கீபோர்ட் டைப்பிங் சவுண்ட் ஒன்று வரும். அதானதுக்கப்புறம் மவுஸ் கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரணும். ஸோ அதுக்காக இப்போ மறுபடியும் அந்த ஆடியோ போயிட்டு எஸ்எஃப்எக்ஸ் அசெட் போயிட்டு அந்த மவுஸ் கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் அந்த சவுண்ட் எஃபெக்டை ஆட் பண்ணிக்கலாம். அதோட வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி இருக்கும். மறுபடியும் இப்போ அந்த ஸ்லைட் ஆகும்போது ஒரு சவுண்ட் எஃபெக்ட் வரணும். அதுக்காக மறுபடியும் ஆடியோ போயிட்டு எஸ்எஃப்எக்ஸ் அசெட் போயிட்டு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறேன். இது கிளியராக தெரியாது. இதெல்லாம் ஓவரால் ஆனதுக்கப்புறம் எடிட்டிங் ஆனதுக்கப்புறம் அந்த எஃபெக்டோட பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதானதுக்கப்புறம் அப்துல் கலாம் சாரோட 3 ஃபோட்டோ வந்ததுக்கப்புறம் கண்டினியூஸ் ஒரு மியூசிக் ரன் ஆகும். ஸோ இப்போ அந்த மியூசிக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து வச்சுட்டு அதை கட் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓவராலாக இந்த மாதிரி தான் இருக்கும். லெஜெண்டுன்ற வேர்டிங் வரும். கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோ வரும். அப்புறமா 3 ஃபோட்டோ வரும் அப்துல் கலாம் சாரோட. அப்புறமா அவரோட ஃபுல் நேம், அவரோட ரெகுலராக நாங்கள் கேட்குற நேம். இப்போ வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஓவராலாக எப்படி இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.